அன்பியரை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய கிருபையும் சமாதானமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் திருச்சபையும் இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தியது போல இனி வரும் காலங்களிலும் பாதுகாப்பதாக. அல்லேலூயா. தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். உன் திருவிழா சித்தத்தின்படியே நாங்கள் சிந்திக்க போகிற சிந்தனையை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த சிந்தனையிலே பங்கு கொள்ளப் போகின்ற அருமையான நண்பர்களையும் உறவினர்களையும், ஆண்டவரே அருமையான உம்முடைய பிள்ளைகளையும் பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிதாமே நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேவநாமத்துக்கு துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் பாட கேட்போம்.
அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நம் செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். இன்றைய ஆண்டவருடைய அருள்வாக்கினுடைய செய்தி, தூயவராய் இரு, பி ஹோலி என்று சொல்லப்படுகிறதான தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். பி ஹோலி, தூயவராய் இரு. வாழ்க்கையின் நோக்கமே தூய்மைதான். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கடந்து போகும் பொழுது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்படியானால் தூய்மை என்பது பரிசுத்தம். இறைவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்த அழைப்பிற்கு முதல் சுதந்திரம் என்னென்று சொன்னால் தூய்மை, பரிசுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அசுத்தத்திற்கு அல்ல, அசுத்தமான காரியங்களை செய்வதற்கோ பேசுவதற்கோ சிந்திப்பதற்கோ செயல்படுவதற்கோ நாம் அல்ல, சுத்தமான பரிசுத்தமான செயல்பாடுகளை செய்வதற்கும் நினைப்பதற்கும் தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் சொல்றாரு, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்தார் என்று பார்க்கிறோம். திருவள்ளுவர் குறளிலே ஒரு குறள் உண்டு, அழகா சொல்கிறார், புற தூய்மை நீரால் அமையும், அகத் தூய்மை உள்ள தூய்மையானது பேசப்படுகின்ற வாய்மை உண்மையான சொற்களினால் அமையும் என்று சொல்கிறார். வாய்மை என்பதுதான் மனித பண்பாடு. எப்பொழுதும் எதிலும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சித்தம் என்பது உண்மைக்கு வழிகோலுகிறது, பரிசுத்தத்திற்கு வழிகோலுகிறது, தூய்மைக்கு வழிகோலுகிறது. யார் ஒருவர் தூய்மையாய் இருக்கின்றார்களோ அவரிடத்திலே இறைவன் குடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 35ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கடந்து போகும் பொழுது, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி. நாம படிக்கிறதுல குறுகலான வழி, இடுக்கமான வழி, விசாலமான வழி என்று பார்த்தோம். இங்கே ஒரு வழியை பார்க்கிறோம். இந்த வழியானது பெரும்பாலும் எப்படிப்பட்ட வழிங்க? படிங்க. பெரும் பாதையான வழியும், பெரும் பாதை, நல்ல பாதை, சீரமைக்கப்பட்ட பாதையான ஒரு வழி. அந்த வழியிலே தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. தீட்டுள்ளவன், பரிசுத்தம் இல்லாதவன், தூய்மை இல்லாதவன், அவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. திட்டமாய் சொல்லப்படுகிறது ஏசாயாவிலே. தீட்டுள்ளவன் எவனோ, மனதிலே எண்ணத்திலே அழுக்குள்ளவன் எவனோ, தூய்மை இல்லாதவன் எவனோ அவன் பிரவேசிப்பதில்லை. மாறாக யார் ஒருவருடைய வாழ்விலே உன்னதமாக இந்த பரிசுத்தம் காணப்படுகிறதோ அவர்கள் மாத்திரமே அந்த வழியிலே நுழைவார்கள். பெரும்பான்மையான பெரிய விசாலமான அழகுபடுத்தப்பட்ட அந்த வழியிலே வருவார்கள். படிங்க. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும், ஆமா, ஒருவேளை அவங்களுக்கு பேதமை தன்மையோடு விவரம் அறியாதவர்களாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அவர்கள் கூட திசை கெட்டு போவதில்லை. அனைவரும் பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய வழியிலே செல்கிறார்கள் என்றுதான் பொருள்படுகிறது. ஆகவே மனித வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது தூய்மை. அதான் தூய்மையாய் இரு என்று சொன்னார்கள். இந்த நாளுடைய தலைப்பே தூய்மையாய், தூயவராய் இருத்தல், பரிசுத்தமாய் இருத்தல். ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தமாய் இருந்தால் மட்டுமே நாம் வாழ்விலே ஆண்டவரோடு கூட இணைந்து செல்ல முடியும். மீட்கப்பட்டவர்கள் குறிப்பாக ஆக லேவியராம் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கடந்து போகும் பொழுது, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். கர்த்தருமாகிய ஆண்டவர் சொல்றார், ஐ அம் ஹோலி, நான் பரிசுத்தர், நான் உண்மை உள்ளவர், என்னிடத்திலே அழுக்கு தீட்டுகள் இல்லை. ஆகவே அழுக்கில்லாத எண்ணெய், தீட்டில்லாத எண்ணெய், பரிசுத்தமான எண்ணெய், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். என்னை ஆராதிக்கிற, தொழுது கொள்கின்ற, என்னை பணிந்து கொள்கின்ற நீங்களும் நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போலவே நீங்களும் பரிசுத்த. இதுதாங்க கர்த்தருடைய விருப்பம். இதுதான் கிறிஸ்டியானிட்டி. வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், அவர் பரிசுத்தர், அந்த பரிசுத்த தன்மையை தரித்துக் கொள்கின்ற நாமும், அவரை வணங்குகின்ற நாமும், அவரை தொழுது கொள்கின்ற நாமும், அவரை பணிந்து இம்மட்டுமாய் வருகின்ற நாமும்
பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதான் அழகா சொல்ற லேவியராம் புத்தகத்துல 19 அதிகாரம் 2 வசனத்துல, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போலவே நாமும் பரிசுத்தமாய் மாற வேண்டும். தூயவராய் இருத்தல் என்று சொன்னால் நமக்கு மாடல் எந்த தூய்மையும் தூயவரும் இல்லை. ஒன்லி மாடல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் மாடல், அவர்தான் மாதிரி, அவர்தான் தூய்மையாய் காட்டுறார், தன்னை காட்டுறார். அந்த தூய்மையான மனிதரை தொழுது கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் தூய்மையான எண்ணத்தோடு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் நம்மை அழைத்தவர் 1 பேதுரு புத்தகத்தில 1 அதிகாரம் 15 வசனத்துக்கு கடந்து போகும் பொழுது, உங்களை அழைத்தவர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, பரிசுத்தராய் தூயவராய் இருக்கிறதை போலவே நீங்களும் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன பாருங்க, நம்மை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், தூயவர், அதை போலவே நாமும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும், என்ன காரியங்களை நடப்பிக்கிறீர்களோ இந்த உலகத்திலே, என்ன செயல்களை செய்கின்றீர்களோ இந்த உலகத்திலே, அத்துணை செயல்களிலும் பரிசுத்தராயிருங்கள். எல்லாவற்றிலேயும். ஐயா, நான் ஒன்றுல மட்டும் கொஞ்சம் தவறிட்டேன் அல்ல, அனைத்து செயல்களிலேயும், திருச்சபை காரியங்களிலே, குடும்ப காரியங்களிலே, உறவின் முறையாரிடத்திலே, சமுதாயத்திலே, நாம் இருக்கின்ற எல்லா இடத்திலேயும், வேலை ஸ்தலங்களில் எந்த இடமாக இருந்தாலும் நம்முடைய பரிசுத்தம் அங்கே காணப்பட வேண்டும். ஆகவே தூயவராய் இரு என்பது கடவுளுடைய கடமை. நம்மை தூய்மைப்படுத்துவதும் அவருடைய கடமை தான். இந்த கடன் அல்லது இந்த கடமை எப்படிப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலே, அதுதான் நாம் சிந்திக்க போகிறோம். இந்த தூய்மை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலே பயன்படுகிறது, அது வருகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக 3 காரியங்களிலே இந்த தூய்மைப்படுதலை பற்றி நாம் அறியலாம். ஒன்று, நாம் தூய்மைப்பட வேண்டும். நாம் அவசர். முதலாவதாக நான் ஃபர்ஸ்ட் பர்சன், நான் தூய்மை அடைய வேண்டும். புத்தகத்திலே 7 அதிகாரம் 6 வசனத்தை கடந்து போகும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நம்மை பற்றி தெளிவாய் சொல்லப்பட்டு, நானும் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஜனமா? பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலேயும் உன் தேவனாகிய கர்த்தர், நம் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஏதோ மனித சித்தத்தினாலே பிறந்து விடவில்லை. கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு நம்மீது இருக்கிறார். அதான் முதலாவதாக நாம் பரிசுத்தப்பட வேண்டும், நாம் தூய்மை அடைய வேண்டும். இந்த தூயவராய் இரு என்று சொல்லும் பொழுதே முதல் தூய்மை நம்முடைய தூய்மை. ஏன் நம்முடைய தூய்மை என்று சொன்னால், கடவுள் பரிசுத்தராய் இருந்து முழுமையான தூய்மையாய் இருந்து அந்த முழுமையான தூய்மைக்குள்ளதாக நம்மை நீதியோடு ஒழுக்கத்தோடு அழைக்கின்றார். ஆகவே இந்த முழுமையான தூய்மை என்பது நீதியும் ஒழுக்கமும் இருந்தது. கடவுள் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர் மட்டுமே பேசுகிறார், உண்மையை மட்டுமே பேசுகிறார். அப்படியான இந்த கடவுள் படைப்பிலே பேசுகின்ற வார்த்தையின் மூலமாய் நம்மை வடிவமைக்கிறார். ஆதியிலே உலகம் படைக்கப்பட்ட ஒரு காரணத்தை நாம் பார்க்கும்போது, எல்லாவற்றையும் வார்த்தையாலே படைத்த மனிதர், ஆண்டவர் மனிதனை படைக்கும்போது மட்டுமே தன்னுடைய சுயமான கையாலே வடிவமைக்கிறார் என்று பார்க்கிறோம். மனிதனை வடிவமைக்கிறார். இவன் இவ்விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அப்படியாக வடிவமைத்த ஆண்டவர் அவனிடத்திலே ஒரு மிகப்பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன காரியம்? பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எங்கிருந்து வருகிறது? அவரிடத்திலிருந்து வருகிறது. அவருடைய இயல்பை, அவருடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கின்ற, பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் லேவியர் புத்தகத்துல 19 அதிகாரம் 2 பார்க்கிறோம். நான் படிங்க. உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான். முதல்ல சொல்ல பாருங்க, நான். முதல்ல அவரை சொல்றார், நான் பரிசுத்தர். நான் ஓலி, ஐ அம் ஓலி. நான் பரிசுத்தவான், பரிசுத்தமான காரியங்களை செய்கிறேன், சிந்திக்கிறேன், செயல்படுத்துகிறேன். ஆகவே நான் எதிர்பார்ப்பது நீங்களும் படிங்க. ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீங்களும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு தான், வேற எதுவுமே இல்லை. அவரை போலவே நம்மை எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய கையினுடைய வடிவமைப்பு தான் நாம். எல்லாவற்றையும் வார்த்தையாலே படைத்தார். மனிதனை படைக்கும் போது மாத்திரம் கர்த்தர் வடிவமைக்கிறார். அவனுக்கு கால்கள், கைகள், தலை,
சிந்தனைகள், மூளை, உள்ளுறுப்புகள், வெளி உறுப்புகள் இவைகளெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தரிக்கிறார். அப்படி சித்தரித்த கடவுள் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த தூயவராய் இருத்தல் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்ற முதல் சிந்தனை என்று சொன்னால், நாம் தூய்மைப்பட வேண்டும். அப்படியானால் நாம் கரைகள் பட்டிருக்கிறோமா? ஆமா என்று ஏதேன் தோட்டத்திலே அந்த கரை படிந்ததோ அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பணிவு இல்லை, மக்களிடத்திலே பணிவு இல்லை, அன்பு இல்லை, தூய்மை இல்லை, நீதி இல்லை, நல்ல குணாதிசயங்கள் இல்லை, உள்ளார்ந்த பரிசுத்தம் எங்குமே இல்லைங்க. ஆனால் தான் சொல்றாரு, கர்த்தரை போல நட, இயேசுவை போல நட என் மகனே, இயேசுவை போல நட. எப்படி நடக்கிறது? இன்னைக்கு யார் விதமோ நடக்கிறான், எப்படியோ நடக்கிறான். உடை உடுத்துவதிலே, பேசுவதிலே, முடி அலங்காரங்களிலே, உடை அலங்காரங்களிலே யார் விதமாகவோ எப்படி ட்ரெஸ் பண்றான், தலை போடுறான். ஆனால் சொல்றாரு, இயேசுவை போல நீ பரிசுத்தராய், நீ என் மகனாய் என் மகளாய் இருக்க வேண்டுமானால் என்னை போலவே நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதே லேவியா புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது படிங்க. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். உங்களை எகிப்து தேசம் எப்படி வரப்பண்ணினாருங்க? பலத்த கரத்திலே இருந்து விடுதலை கொடுத்தார். நம்முடைய சித்தத்தினால அல்ல, மக்களுடைய சித்தத்தினால அல்ல. அந்த எகிப்திலிருந்து அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சம் தான் இருந்தாங்க. நீங்கள் கொஞ்சமா இருந்த வேதம் சொல்கிறதுயா. அந்த கொஞ்சமா இருந்த மக்களை தேவன் தன்னுடைய திருப்பணிக்காக, தன்னை போல ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக, தம்மில் ஒருவராக பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக, பரிசுத்தத்திற்காக அழைத்தார். படிங்க. ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்கள். நீங்களும் பரிசுத்தரா, அந்த தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வலியுறுத்தல். அந்த தூய்மை என்பதுதான் கடவுளுடைய தன்மை. அவருடைய வாழ்வுக்கு, நம்முடைய வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கிறது. புனிதமான வாழ்வுக்கு 10 கட்டளையை கொடுத்தாரியா. நீங்க நல்லா வாழுங்க. அந்த 10 கட்டளையை கீழ்ப்படிந்து நடந்தால் மனிதன் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே பண்டைய காலங்களில சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் ஏராளமாயிருந்தது. இந்த ஏராளமாயிருந்த பொழுது இந்த ஏராளமானவைகள் மத்தியிலே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தம். அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 15-16 என்ன சொல்றாரு பாருங்க. உங்களை யார் அழைத்தாரோ, பெயர் சொல்லி அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். தாயின் கர்ப்பத்திலே நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே, என் எலும்புகள் உருவாகுதலை உமது கண்கள் கண்டது என்று தாவீது சொன்னானே. ஆகவே நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போலவே நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் முடிஞ்சு வச்சுங்க. ஐயா, பாதி நடக்கை இப்படி பண்ற, பாதி நடக்க அப்படி பண்ற, அப்படி அல்ல. இருமனம் உள்ளவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவர்களாய் எதுவரையிலே நீங்கள் குந்தி நடப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில ஜெயமில்லை, உங்கள் வாழ்க்கையில ஒரே குறிக்கோள் இல்லை. கிறிஸ்தவர்களாய், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் மாறுகின்ற நமக்கு ஒரே குறிக்கோள், நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அதான் சொன்னாருங்க, கடவுள் உங்களை அழைத்தவர். படிங்க வசனத்தை. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். என் தேவனுடைய எதிர்பார்ப்பு தூயவராய் பரிசுத்தவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பி ஹோலி என்று சொன்னால், எப்படி பி ஹோலி வரும் என்று சொன்னால், என் தேவனை போலவே நான் மாற்றப்பட வேண்டும். அன்பிற்கு அடிமையாக வேண்டும், தாழ்மைக்கு உரமாக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில இந்த அன்பின் அடிப்படையில எந்த செயல்கள் காணப்படுகிறது, தாழ்மையின் அடிப்படையில எந்த செயல் காணப்படுகிறது, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எல்லாவற்றிலேயும். அதான் ரோமர் 12 படிங்க. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், ரொம்ப அழகா சொன்னார். இந்த சரீரத்தினால்தான் தீமையான காரியங்களை செய்ய முடிகிறது. ஆகவே இந்த சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக, ஐயா, நான் காணிக்கை கொண்டு வந்து கொட்டி விடுகிறேன், மூட்டையா கொட்டுறேன், கோல்டா கொட்டுறேன். நோ, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை.
உன்னுடைய பரிசுத்தத்தை, என்னுடைய பரிசுத்தத்தை, நம்முடைய பரிசுத்தத்தை மாத்திரமே விரும்புகிறார். ஆகவே தான் சொல்றாரு, நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது எனக்கு விருப்பம் இல்லை. படிங்க அந்த ரோமர்ல மறுபடியும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவி சொல்றோம், பாடுறோம், பேச்சிலே வரி வடிவத்திலே அது ஓடிப்போகுது, காத்துல ஓடிப்போகுது. அவ்வளவுதான். அந்த ஆலயம் முடிஞ்ச உடனே என்னை ஜீவ பலியாய் அப்படித்து மறந்துட்டு நம்முடைய இஷ்டத்தின்படி பரிசுத்தத்திற்கு இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்தை கர்த்தர் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கடவுளுக்கு ஏற்ற படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க தொடர்ந்து. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களை வேண்டிக் கொள். என்ன வேண்டிக் கொள்கிறேன்? நீங்கள் பரிசுத்தமாய் வாழ. அதாவது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் கூட 4ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6, 7 இத்தனை வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது எப்படி, ரொம்ப அருமையான வார்த்தைகளால் நம்மளுக்கு சொல்ல. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4, 3ஆம் அதிகார வசனத்தை மட்டும் படிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவருடைய சித்தம். எதுக்கெடுத்தாலும் நம்ம சொல்றோம் அநேக வேலைகளில், ஐயா தேவனுடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம், அப்படி இப்படின்னு. ஆண்டவருடைய சித்தம், முதல் சித்தம் என்னன்னா, நீங்களும் நான் எப்படி இருக்கணுமா? தூய்மையாய், தூயவராய், பரிசுத்தமானவராய், புனிதராய் காணப்பட வேண்டும். படிங்க. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, நீங்க இந்த உலகத்தில் எது எதற்கு விலகணுமோ எல்லாத்திற்கும் விலகி இருந்து, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல். தேவனை அறியாதவர்கள் தான் பாவம் செய்வார்கள். தேவனை அறியாதவர்கள் தான் தீமை செய்வார்கள். தேவனை யார் ஏற்றுக்கொள்ளையோ அவருடைய வாழ்க்கை தான் கரடுமுரடான வாழ்க்கையாய் மாறி போகும். ஆனால் சொல்றாரு, அப்படிப்பட்டதல்ல, நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே அறிந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புனிதமாய் பாதுகாக்க விடாது. 7வது வசனம் மட்டும் படிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கருமையான தேவ ஜனமே, முதலாவது நான் தூய்மைப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும். அப்பதான் ஆண்டவருக்கு முன்னாடி நான் நிற்கும் பொழுது அவர் சொல்ற, நான் பரிசுத்தனா நானும் பரிசுத்தர் என்று சொல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் அவர் நிற்கும்போது எப்படி அந்த ஆதாமும் ஏவாளும் ஓடி மறைஞ்சிக்கினாங்களோ அதே போல தான் மறைஞ்சிக்கணும். அதே எபிரேயர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரிசுத்தம் என்பது யாவரோடும் சமாதானமா இருக்கவும். ஐயா, இந்த உலகத்துல கிறிஸ்தவன் அநேக இடங்களில் சண்டை போட்டுக்கிறான், அநேக இடங்களில் வீண் பழியை சுமத்துறான். பேப்பர் செய்தித்தாள தந்தா கிறிஸ்தவர்களை பெயர் தான் நடனம் ஆடுகிறது என்று எல்லா சூழல்களிலும் கிறிஸ்தவர்கள் அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குகிறவர்கள் கிறிஸ்தவர்கள், தீமையாய் பேசுகின்றவர்கள் கிறிஸ்தவர்கள், சண்டைக்கும் கொலைபாதக செயல் செய்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், பதுக்கல் செய்கின்றவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆக போலியான வேஷத்தை தரித்துக் கொண்டு ஆண்டவரை போல நான் மாறி இருக்கிறேன், கர்த்தர் தான் என்னுடைய தலைவராக இருக்கிறேன் சொல்லிக் கொண்டு அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆகவே தான் சொல்றாரு, பரிசுத்தம் என்பது அனைவரிடம் காணப்படக்கூடிய சமாதானமான வாழ்க்கைய விளைவு. ஆகவே இந்த பரிசுத்தமாய் இரு, பி ஹோலி என்று சொன்னால் முதலாவது என் பரிசுத்தம், நான் பரிசுத்தமாய் மாற வேண்டும். 2வது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது என்னுடைய திருச்சபை தூய்மையாய் காணப்பட வேண்டும். முதலாவது நான் தூய்மையாய் காணப்பட வேண்டும். 2வது என் திருச்சபை. எபிரேயர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல. இன்னைக்கு பாத்தீங்க சொன்னா கோயிலுக்கே போறது இல்லையா, ஆலயத்துக்கே போற. ஆண்டவர் சொல்றார், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆண்டவர் அந்த ஆதியில சொன்ன முதுமொழி ஞாபகத்துக்கு வருது. இந்த ஆலயம் தொழுவது எப்பொழுதுமே நன்று. சபை கூடி வருதலை அநேகர் வெறுக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் பண்டிகை கிறிஸ்தவர்களாக விளங்குவதால் மாத்திரமே, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதால் மாத்திரமே, ஏதோ ஒரு நாள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு லீவ் விட்டுட்டு எப்படியாவது அதுவும் நம்முடைய பண்டிகையெல்லாம் ரொம்ப லேசான பண்டிகை, விடைகாலம் வருது, அதனால போயிட்டு உடந்துடலாம்.
ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் எப்போ வருதுன்னா காலையில் 8 மணிக்கோ 9 மணிக்கோ 10 மணிக்கோ வருது. ஆகவே அதில் போக முடியாது. இப்படியாய் நினைத்து அநேக மக்கள் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள். திருச்சபை புறக்கணிக்கிறது. திருச்சபை பணத்தை எதிர்பார்த்து, மக்களிடத்திலே பதவிகளை எதிர்பார்த்து, மக்களிடத்திலே ஆதாரங்களை அதிகாரங்களை எதிர்பார்த்து, மக்களிடத்திலே உயர்வுகளை எதிர்பார்த்து, மக்களிடத்திலே கொடுக்கின்ற தன்மைகளை நமக்கு அதிகமாய் 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 தர வேண்டும் என்ற எண்ணத்தோட இவைகளை எல்லாம் மறந்துடுறாங்க. எதெல்லாம் மறந்துடுறாங்கன்னா, ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய போக்கையும் வரத்தையும் ஆலயத்திலே வந்து தங்குவதையும் ஆலயத்தில் தங்கியிருப்பதை சங்கீதக்காரன் நானே கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நான் என்ன அழகாக சொன்னா பாருங்க. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம தங்க முடியல. காரணம் என்னன்னா, அவருடைய பரிசுத்தம் நமக்கு வரல. மறுபடியும் படிங்க, அந்த எபிரேயர் 10:24-25 படிங்க. அன்புக்கும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சிநேகித்து அன்பு செலுத்தி சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, நம்மில் சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கூடாதுன்னா, புத்தி பரிசுத்தமாயிரு. ஆண்டவர் பரிசுத்தத்தான் விரும்புகிறார். ஆலயம் வருவது பரிசுத்தத்திற்காக மட்டுமே, இங்கே ஊர்க்கதையை பேசுவதற்காக அல்ல. இதுக்கு அநேக ஆலயங்களில வந்து உட்கார்ந்த உடனே அவர் என்ன சொல்றாரோ பிரசங்கியா அதை கூட கவனிக்க மாட்டாங்க. இவங்க கதையை பேசு. ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஒரு அம்மாவை நான் கேட்டேன், அம்மா என்னம்மா பிரசங்கத்தில் கூட நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்களேன்னு. அப்போ அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்னை திகைக்க வைத்தது. என்ன சொன்னாங்க, ஐயா போங்கய்யா, போன வாரம் பார்த்து இந்த வாரம் 7 நாட்கள் இந்த சகோதரி நான் பார்க்கவில்லை, அவரிடத்தில் நான் பேசிக்கொண்டு இருந்தாங்க. அப்படியானால் கர்த்தரிடத்தில் பேசுவதற்காக, கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாடுவதற்காக, பரிசுத்த தன்மை அணிந்து கொள்வதற்காக எதற்கு வருகிறாய்? ஆகவே வாரந்தோறும் நாம் ஆலயத்திற்கு வருவது எதற்காக? நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக. கழுகானது உயரத்திலே பறந்து போகிறது. வயதானவனே பறந்து போதியா, நல்ல வயசாகிடுச்சுன்னு போயிட்டு கழுகை போல ஏசையா சொல்றான், முழு மொட்டையாயிரு. தன்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற இறகுகளை எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு முழு மொட்டையாய் புதிய சிறைகள் முளைக்கின்ற வரையில அந்த மலையில காத்திருக்கிறது. என கருமையானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே காத்திருப்பது என்ன? நாம் நம்மை ப்ரெஷ் பண்ணிக்கிறீங்க, பேட்டரியை மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிறோம். வாரம் சார்ஜ் பண்றோம். என்ன சார்ஜ்? பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். ஆண்டவர் சொல்றாரு, ஐ எம் ஹோலி, நான் பரிசுத்தர். ஆகவே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அது மட்டும் இல்ல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆகவே பரிசுத்தமான கடவுளை நான் தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்விதமாய் பரிசுத்தத்தோடு வாழ்வது, இரண்டாவது திருச்சபையிலே தூய்மையானவரை எவ்விதமாய் நான் தரித்துக் கொள்வது என்பது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கடந்து போவோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆகவே நான் எவ்விதமாய் பரிசுத்தமாக வேண்டும்? குளிக்கிறதுனாலயா? இல்ல ஜெருசலேமத்தில் போயிட்டு அந்த நைல் நதியில குளிச்சு வர்றதுனாலயா? இல்ல புண்ணிய நதியில் நீராடுறதுனால? இல்லைங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே, ஆண்டவர் சொல்லுகின்ற வேத புத்தகத்தில் இருக்கின்ற வார்த்தைகளினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நீங்களும் நானும் எப்பொழுது பரிசுத்தமாக முடியும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகளை அனுதினமும் நாம் சாப்பிட வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய சரீர பிரகாரமாய் நம்முடைய உடலுக்கு ஆகாரம் முக்கியமோ, அதை போல நம்முடைய ஆன்மீகத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் முக்கியம். அந்த வார்த்தைகளை நாம் அருந்த வேண்டும், சாப்பிட வேண்டும். வாரம் சாப்பிடணும் ஐயா, தினமும் சாப்பிடணும். வாரத்திற்கு ஒரு நாள் சாப்பிட்டு விட போகிறது. அந்த சாப்பிட்டது ஜீரணம் ஆகணும்னா தினமும் படிக்க வேண்டும். இவ்விதமாய் படித்து படிங்க. உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே சாப்படியானால் இந்த சத்தியம் என்பது தான் உண்மை. இதுதான் பரிசுத்தம். ஆகவே இந்த பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றி அதன்படி நான் செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, திருச்சபையினுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறோம், அனைவரும் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் அன்று மாத்திரம் என்னென்னமோ கொடுத்து மக்களை உற்சாகப்படுத்துவார், ரொம்ப நல்லது. ஆனால் ஆண்டு சொல்றாரு, அனுதின மன்னாவை நீங்கள் கொடுத்து போஷியுங்கள். இன்றைய திருச்சபைகள்
அவர்களுக்கு தேவையான வசனங்களை வாக்குத்தத்தமா போட்டுக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையா அடுத்த வருஷம் அது பார்க்கறதுல திரும்பவும் ரீவைண்ட் பண்றாங்க. திரும்ப புது புதிய வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள், பணம் கொடுப்பதற்கான வாக்குத்தத்தங்கள், பணத்தை அள்ளுவதற்கான வாக்குத்தத்தங்கள், பிறர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வாக்குத்தத்தங்கள் என்னென்னமோ எல்லாமே ஒன்னாவது எச்சரிப்பின் வாக்குத்தத்தங்களா இருக்குதா? இல்ல. ஒன்னாவது ஆணைத்தரமா நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தா இருக்க வேண்டும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் வரக்கூடாது என்பதை போட்டிருக்கிறோமா? வாக்குத்தத்தங்களை சிந்தித்து பார்க்க இன்றைய திருச்சபைகள் இந்த பரிசுத்தமான வார்த்தைகளுக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு விலகி நிற்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஆகவே இந்த பரிசுத்தமான வார்த்தைகள் எங்கே காணப்படுகிறது என்று சொன்னால், இந்த பரிசுத்தம் தேவனுடைய வசனத்திலே காணப்படுகிறது. 1 பேதுரு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். அவங்க பரிசுத்தமா இருந்தா போதும், அவங்க பரிசுத்தமா இருந்தா போதும், ஐயர் பரிசுத்தமா இருந்தா போதும், ஊழியர் அல்லையா. நீங்களும் நானும் பரிசுத்தமாய் மாற வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்கள் இருதயங்களில், நம்ம இருதயத்தில் தான், அவருடைய இருதயத்தில், நம்ம இருதயத்துல பரிசுத்தம் பண்ணுங்கள். பரிசுத்தம் பண்ணுங்க. எப்படி பரிசுத்தம் பண்றது? ஆண்டவர் இதயத்தில் இருக்கிறான்னு சொல்லி கொண்டிருக்கிறோமே, இந்த இதயத்தில் இருக்கின்ற தீமையான காரியங்கள், அக்கிரமான காரியங்கள், வெறுப்பான காரியங்கள், பெருமையான காரியங்கள், பொறாமையான காரியங்கள், பதவி வெறிப்பிடித்த காரியங்கள், பலாத்கார சிந்தனைகள், பாலியல் தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், இவைகள் எல்லாம் அகன்று என் இருதயம் தூய்மைப்பட்டால் மாத்திரமே இறைவன் பரிசுத்தமாய் மாறுவார். அதான் இருதயத்திலே கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். மனிதனுடைய வாழ்க்கையில, மனிதனுடைய உடல், இந்த ஹோல் பாடியில இருதயம் தான் பரிசுத்தம் பண்ற இருதயம். அங்க எப்படி ரத்தத்தை சுத்திகரிக்குதோ அதை போலவே நீங்களும் நானும் சுத்திகரிக்கிற பட இடம் தான் அந்த இருதயம். அந்த இருதயத்திலே பெயருக்காக, ஊழியத்தின் அநேக பேர் சொல்வாங்க, ஊழியத்திற்காக பெயர் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, பதவிக்காக அல்ல, பட்டயத்துக்காக அல்ல, என் ஆண்டவருடைய கிருபைக்காக, ஆண்டவருடைய சத்தியத்திற்காக, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு படிங்க. உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும், இது அநேக இடத்துல இல்ல, பொதுவா கிறிஸ்தவ இடத்துல இந்த சாந்த குணமே இல்ல. எதை எடுத்தாலும் எரிச்சல். ஒரு அம்மா எனக்கு வந்து சொன்னாங்க, ஐயா அந்த ஆபீஸ்ல ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாரு, நான் எப்போ போனாலும் எரிஞ்சு விழுறாரு. ஒருவேளை பணம் தேவைப்படுது அவருக்கு. என்ன கேவலமானது பாருங்க. பரிசுத்தத்தை விட்டாங்க, பரிசுத்தத்தை மறந்துட்டாங்க. ஐயா அவருடைய வாழ்க்கையில அவர் எதற்கு எரிச்சல் ஆகுறாருன்னா, பணம் கொடுக்கலன்றதுக்காக எரிச்சல் ஆகுறாரா? ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் இந்த அம்மாவுக்கு. இப்படிப்பட்ட சிந்தனைகள் வேண்டாம். நம்முடைய திருச்சபை ஒழுங்காக இருக்க வேண்டுமானால் தூய்மையான காரியங்களை சிந்திக்கணும், செயல்படுத்தணும், அதன்படியே செய்யணும். ஐயா எனக்கு அருமையானவர்களே, 1 பேதுரு அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் மிக அருமையா சொல்றது, இருதயத்திலே அவருக்காக இந்த இருதயத்தை பரிசுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி. ஆகவே முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் மாற வேண்டும். 1. 2வது, நாம் தழுவிருக்கின்ற, நாம் எந்த திருச்சபை சார்ந்திருந்தாலும் அந்த திருச்சபை பணத்திற்காக அல்ல, பொடோடவத்துக்காக அல்ல, பதவிக்காக அல்ல, பலவிதமான தீட்டான உலக காரியங்களுக்காக அல்ல, தூய்மையான காரியங்களுக்காய், இயேசுவின் காரியங்களுக்காய், அவர் எவ்விதமாய் பரிசுத்தராய் இருக்கிறாரோ அந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகின்ற சபையாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்ற நிலைமைக்காக. 3வதாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், நம்முடைய ஊழிய பணியிலே நாம் எவ்விதமாய் ஊழியத்தின் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தம், திருச்சபையிலே பரிசுத்தம், ஊழியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சொல்ற இந்த ஊழியத்தை கணக்கு பண்ணா ஊழியர்கள் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. அந்த காலத்துல ஊழியர்கள் சந்திக்கின்ற வீடுகள் எக்கச்சக்கம். எரேமியா புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடந்து போவோம். ஊழியத்திலே நாம் தூய்மைப்பட வேண்டும், ஊழியர்களாக தூய்மைப்பட வேண்டும். படிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகவே, நம்முடைய தாயின் வயிற்றிலே நாம் உருவாவதற்கு முன்னதாகவே நம்மை அறிந்து, நம்மை தெரிந்து, நம்மை புரிந்து, நம்ம என்ன பண்ணிருக்கிறாங்களா? பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் என்பது நாம் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்னமே என் ஆண்டவர் என்னுடைய கருவை கண்டிருக்கிறார், என்னை கண்டிருக்கிறார், என் பரிசுத்தமாக்குதலை கண்டிருக்கிறார். ஆகவேதான்
தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்னே என்று சொல்றார். படிங்க பார்க்கலாம். நீ கர்ப்பத்திலிருந்து நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே ஆ, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி என்ன அருமையான ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க. கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு நம்மை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். தீர்க்கதரிசியாக, அதுதாங்க ஊழியம். ஊழியம் என்று சொன்னால் பிறரை குறித்த நற்காரியங்களை சொல்ல வேண்டும், அவருக்கு சம்பவிப்பதை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு விளைய போவதை சொல்ல வேண்டும். அதுதாங்க ஊழியனுடைய பொறுப்பு. ஏதோ கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லிட்டு போறது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில நாம் இணைந்து வாழ்க்கையில ஒருவருடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது. முதல்ல பார்த்த நான் தூய்மையாய் காணப்பட வேண்டும், இரண்டாவது என் ஆலயம் தூய்மையாய் காணப்பட வேண்டும், மூன்றாவது என்னுடைய ஊழியம். நான் ஊழியம் ஊழியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே. 1ஆம் தேதி ஆனா, ஜனவரி 1 ஆனா, டிசம்பர் 26 தேதி 25 தேதி ஆனா வீடு வீடா போயிட்டு நான் ஊழியக்காரன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதற்காக நன்றாக சிந்தித்து பார்க்க ஊழியக்காரர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்க. நம்மை ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே, நாம் அதை செய்கிறோமா? அழைத்த அழைப்புக்கு பாத்திரமுள்ள மக்களாய் நாம் வாழ்கிறோமா? எதற்காக அழைத்தார்? பரிசுத்தத்திற்காக மாத்திரமே அழைத்தார். இதுதாங்க திட்டம், தெளிவு, உண்மை, சத்தியம். ஆகவே இந்த தெளிவான எண்ணத்தோட நாம் வாழ்கிறோமா? யோவான் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு போகும் பொழுது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய என் ஆண்டவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், நம்மை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த விதமாக நம்முடைய ஊழியர்கள் இருக்கிறதா? சிந்தித்து பார். நீங்க எந்த ஊழியராக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஊழியராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. கர்த்தர் சொல்கிற ஒரே காரியம் என்னன்னா, அவருடைய தூய்மையான எண்ணத்தோடு அவர் வருகின்ற வேளையிலே, வெளிப்படுகின்ற வேளையிலே நம்மிடத்திலே அவர் சித்தத்திலையும் கேட்டதே எல்லாம் இல்லைங்க. என்ன படிங்க மறுபடியும். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் மனதிற்கு வந்தபடி ஏதோ சாஸ்திரக்காரன் சொல்ற மாதிரி சொல்லிடாம, தாம் கேள்விப்பட்டவைகள் கேள்விப்பட்ட அனைத்தையும் வரப்போகிற காரியங்களை, நம்மை குறித்து என்ன கேள்விப்படுகிறார்களோ, நாம் எந்த வீட்டிலே போகிறோமோ அந்த வீட்டை குறித்து என்ன கேள்விப்படுகிறோமோ அதையும், வரப்போகிற காரியங்களை, என்ன சம்பவிக்க போகிறது என்பதையும் அவர்களுக்கு அறிவிப்பார். அதுதாங்க உண்மையான ஊழியம். இப்ப எடை போட்டு பாருங்க, எனக்கு அன்பான ஊழியக்காரர்களே, எடை போட்டு பாருங்க. இந்த ஊழியத்திலே என் ஊழியம் எந்த விதத்திலே உயர்ந்திருக்கிறது, அல்லது தாழ்ந்திருக்கிறது, அல்லது சரியா இருக்கிறது, திருத்திக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வோம். நம்முடைய ஊழியமானது சத்தியத்தை சத்தியமாய் சொல்வது தான் தூய்மையான வாழ்க்கை, அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. ஆகவே நம்முடைய ஊழியத்திலே தூய்மை காணப்பட வேண்டாம். மத்தேயு சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, 2 எஜமான்களுக்கு, மிக அழகா சொல்றாரு பாருங்க. ஊழியக்காரர்களுக்கு தான் இது பெருவாரியாக இந்த கருத்து சொல்றாரு. 2 எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. பண ஆசை, உலக ஆசை, உலக இச்சை, உலக மோகங்கள், உலகத்திலே காணப்படுகின்ற அசுசியான செயல்பாடுகள், இவைகளுக்கும் இன்னொன்று தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்திற்கும். ஆகவே இந்த 2 எஜமான்களுக்கு நீங்கள் எந்த எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறீர்கள்? ஒருவர் 2த்துக்கு நான் செய்யறேன், உலகத்தோடு ஒட்டி இருக்கிறேன், ஆண்டவரோடு ஒட்டி இருக்கிறேன் அல்ல. அப்படியானால் நீங்கள் நான் ஊழியக்காரன் சொல்வதில் லாய்க்கே கிடையாது. we are unfit to say we are ஊழியக்காரர்கள். தயவு செய்து மன்னிக்கணும். ஆண்டவர் சொல்றாருங்க, 2 பேருக்கு படிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவராலும் முடியாது. ஒருவனை வெறுத்து மற்றவனை சிநேகிப்பான். ஒன்னு உலகத்தை வெறுக்கணும், ஆண்டவரை சிநேகிக்கணும், இல்ல ஆண்டவரை வெறுக்கணும் இன்னொன்னு. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஊழிய பணியிலே எவ்விதமாய் காணப்படுகிறோம்? 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நாம் கடந்து போகும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அருமையா சொல்றாரு, அழகா சொல்றாரு. நாம் எல்லாரும் you are all the churches, you are the temples. நீங்க தான் கடவுளுடைய ஆலயம். நீங்க எல்லாம் நாம தான் கடவுளுடைய ஆலயம். இந்த ஆலயம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார், இந்த ஆலயத்திலே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா?
அறியாதான் நம்ம தவறு பண்ணியிருக்கிறோம். இந்த பரிசுத்த குலைச்சல் செய்து கொண்டிருக்கிறோம், நம்மையே கெடுத்து கொண்டிருக்கிறோம். நான் ஊழியன் என்று சொல்லி ஊழியத்திற்குரிய காரியங்களை செய்யாதபடி தீமையான காரியங்களை ஒன் சைட் கேம் ஆடிங்கிறீங்க. ஒருவருக்கே பாரபட்சமாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வுகள் இருக்கின்ற வரையிலே நாம் உண்மையான ஊழியர் யாராக இருந்தாலும் சரி, உண்மையான ஊழியர்கள் அல்ல. தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டுமானால் இந்த ஆலயம் தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் தாங்க ஆலயம். இந்த ஆலயத்தில் இந்த இதயம்தான் பலிப்பீடும், இந்த இதயம்தான் முக்கியமான மூலஸ்தானம். இந்த இருதயம் பலமுள்ளதாய் காணப்பட வேண்டும். கடைசியா ஒரே ஒரு வாசத்தை வாசிப்போம். எபேசியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்களாகிய யார் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களோ நீங்களோ நானோ, சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ வேலையத்தின் வேலைக்காகவும் சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், பக்தி அதாங்க ஆண்டவருடைய ஊழியர் என்று சொன்னாலே இந்த சபை பக்திக்கு விருத்திக்கு ஏதுவாக என்ன பண்ணாங்க படிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், நம்மிலே சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆக யார் யாருக்கு என்னென்ன வேலை அந்தந்த வேலை மட்டும் தான் செய்யணுங்க. அதான் ஆண்டவரே சொல்லியிருக்காரு, நான் ஏற்படுத்தினேன், நீங்கள் அல்ல, உங்களை தெரிந்து கொண்டது நான். ஆகவே உங்கள் பரிசுத்தத்திற்கு ஏற்ப, உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ப உங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கிறேன். எல்லா பொறுப்பையும் என் தலைமையில தூக்கி போட்டுக்கிறது இல்லை. பொறுப்புகளை பிரித்து கொடுக்கின்றவர். அப்பதான் பரிசுத்தமாய் செயல்படுத்த முடியும். எல்லா பொறுப்பும் என்னிடத்துல இருந்தால் நான் கைவிட்டு விடுவேன், செயல்படுத்த முடியாமல் போய்விடுவேன், பாவ வாழ்க்கையில தொடர்ந்து வரும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த படு, தூய்மை படு, பி ஹோலி என்று சொல்கின்ற இந்த தலைப்பிலே 3 காரியங்கள். ஒன்று, நான் பரிசுத்தப்பட வேண்டும், தூய்மை அடைய வேண்டும். 2வது, என்னுடைய ஆலயம், என்னுடைய திருச்சபை தூய்மை அடைய வேண்டும். 3வது, என்னுடைய ஊழியம் தூய்மை அடைய வேண்டும். இந்த எண்ணங்களோடு நாம் செயல்பட கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன், ஆமீன். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. நீ நல்லவரும் வல்லவரும், எங்களை எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க சொல்கிறவருமாய் இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு நாங்கள் பரிசுத்தமாய் காணப்படுகிறோம். ஆண்டுகள் போய்கொண்டே இருக்கிறது, உருண்டோடி கொண்டே இருக்கிற 2025வது ஆண்டினுடைய 2வது வாரத்திலே உமது சன்னிதானத்தில் இருக்கிற நாங்கள், நீர் எவ்விதமாய் பரிசுத்தமாய் இருக்கிறீரோ அவ்விதமாய் நாங்களும் பரிசுத்தமாய் இருக்கிறோமா என்று எடைபாட்டு போர்க்க போவது இல்லை சாமி. இடையிலே தாழ்ச்சி காணப்படுகிறது. ஆகவே மீண்டுமாய் கூட உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆண்டும் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். என்னுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரும் அர்ப்பணம் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் யாவரோடும், செய்தி கட்டத்தினை உள்ளங்களோடும் பரிசுத்தமாய் நிலைத்து என்றென்று நிற்பதாக. ஆமீன், ஆமீன். God bless you.